எதிரியை கண்டு பயப்பட வேண்டாம். எதிரியை கண்டு நம்ம ஒரு நாள் அஞ்ச வேண்டாம். மனுஷனா பலர் எதிரிகள் இருக்கலாம், சத்துருவா சில எதிரிகள் இருக்கலாம், சிலர் சபிக்கிறவங்களா ஸ்தோத்திரம் இருக்கலாம், சிலர் ஸ்தோத்திரம் புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கலாம், சிலர் ஸ்தோத்திரம் நம்முடைய நன்மையை தடுக்கிறவர்களாக இருக்கலாம், சிலர் நம்முடைய நன்மைகளை அவங்க அபகரிக்கிறவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம் கர்த்தர் அந்த எதிரிகளுக்கு முன்பதாக நமக்கு சொன்னதை செய்வார். இந்த ஒரு நம்பிக்கையும் ஒரு நிச்சயமோ தேவ பிள்ளையாகிய நமக்கு இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். ஐயோயோ எனக்கு இப்படி செய்கிறாங்களே, அதை அப்படி பண்ணுறாங்களே, இவங்களுக்கு நான் என்ன தீங்கு பண்ணேன், அவங்க ஏன் எனக்கு இப்படி பண்ணுறாங்க, அப்படி என்று நாம் அவங்கள குறித்து நாம் விவாதிக்கவோ யோசித்து கிடக்கவோ, நம்ம போட்டு சிந்தையில் குழம்பி கிடக்கவோ புலம்பி கிடக்கவோ அல்ல. ஸ்தோத்திரம், நாம் தெளிவாக இருக்கணும். யார் என்ன பண்ணாலும், யார் என்ன செய்தாலும், யார் என்ன சொன்னாலும், யார் என்ன திட்டமிட்டாலும், என்ன பிளான் பண்ணாலும், எனக்கு என் எதிரிகளுக்கு முன்பதாக என் தேவன் சொன்னது தான் நடக்கும். என் தேவன் சொன்ன வார்த்தை தான் நிறைவேறும். ஆமென், ஆமென். 1000 பேர் 1000 சொல்லட்டும், 1000 பேர் 1000 செய்யட்டும், 1000 காரியம் என்னை தேடி வரட்டும், ஆனால் இந்த எதிர்ப்புகள் எல்லாம் என்னை ஒன்றும் பண்ணாது. எனக்கு தேவன் சொன்னதை சொன்னபடி செய்து முடிப்பார். ஆமென். அவர் சொன்னது மட்டுமே எனக்கு நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதிரியை வெல்லணும். இந்த உலகத்தில் நம்ம எதிரியை இந்த பூமியில் ஜெயிக்கணும். இந்த எதிரிகளை நாம் இனம் காணணும். இந்த எதிரிகளுக்கு மேலாக நாம் தலையை தூக்கணும். நம்ம இந்த எதிரிகளுக்கு நம்ம ஜெயிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரத்தை எடுக்கணும், அடையாளத்தை பெறணும், ஒரு வல்லமையை பெறணும், ஒரு பலனை பெறணும், ஒரு சத்துவத்தை பெறணும், ஒரு சிந்தையை பெறணும், ஒரு தெளிவை பெறணும். அப்படின்னு சொன்னால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை எனக்கு சொன்னதை செய்யும் அப்படின்னு நம்ம எப்போ நினைக்கிறோமோ, எப்போ நாம் பிரகடனப்படுத்துகிறோமோ, எப்போ நாம் அதில் உறுதி அடைகிறோமோ, அப்போ தான் ஸ்தோத்திரம் எதிரியை நம்ம வென்று விட்டோம் என்று அர்த்தம். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.